இளைஞர்கள் சிலர் பொது இடங்களில் ஜாதி கைப்பட்டை அணிவது பற்றிய செய்திகள் வேதனைப்படுத்துவதாகவும் வெட்கக்கேடாகவும் உள்ளது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தனது குடியரசு தின உரையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ரவி தனது குடியரசு தின உரையில் பாரதத்தின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்நிய ஆட்சியின் பிடியிலிருந்து நம் நாட்டை விடுவித்து சுதந்திரம் பெற்று தந்த வீரர்களுக்கு இந்த நாளில் எனது வீர வணக்கங்களை செலுத்துகிறேன். அயோத்தியில் உள்ள பிரம்மாண்டமான ஸ்ரீராமர் கோவிலில் ஸ்ரீராம் லல்லாவின் பிராண பிரதிஷ்டை வைபவம் நடந்தேறியது. இந்த வரலாற்று பூர்வ நிகழ்ச்சி முழு தேசத்தையும் உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் மேலும் முழுமையான வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க உதவும். ஸ்ரீராமருக்கு தமிழ்நாட்டுடன் ஆழமான தொடர்பு உள்ளது. ஸ்ரீராமனின் கதையை சமஸ்கிருதத்திற்கு பிறகு பிற மொழிகளில் சொல்லப்படுவதற்கு முன்பே ஸ்ரீராமரின் பக்தர்களில் மிகவும் தீவிரமானவரும் கவிஞருமான கம்பர் தமிழில் ராமாவதாரம் என தலைப்பிட்டு எழுதியுள்ளார். பாரதம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது. நீண்ட காலமாக வளர்ச்சியில் பின்தங்கிய பல மாநிலங்கள் உறுதியுடன் முன்னேறி வருகின்றன. தமிழகம் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த வரலாற்று பூர்வ வாய்ப்பை உணர்ந்து தேசத்திற்காக நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். இந்த தேசிய பணியில் நாம் ஒரே குடும்பமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும். நமது இளைஞர்கள் சிலர் பொது இடங்களில் ஜாதி கைப்பட்டை அணிவது பற்றிய செய்திகள் வேதனைப்படுத்துவதாகவும் வெட்கக்கேடாகவும் உள்ளது. இத்தகைய நடத்தைகள் மிகவும் பிற்போக்குத்தனமானவை. தமிழக மக்களிடம் இதை விரைவில் ஒழிக்க உணர்வு பூர்வமாக செயல்படுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். பாரதத்தின் கலாச்சார பண்பாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகளாவிய நம்பிக்கையை நமக்கு பெற்று தந்துள்ளது. நாம் எழுச்சி பெற்று முழுமையான திறன் கொண்ட பாரதத்தை உருவாக்க நம்மால் என்ற பங்களிப்பை வழங்குவோம் என ஆளுநர் ரவி தனது உரையில் தெரிவித்துள்ளார்.